திருக்கழுகுன்றம் ஒன்றிய ஒத்திவாக்கம் பகுதியில் தமிழக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திருப்போரூர் எம்எல்ஏ விஜயராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் ஒன்றிய ஒத்திவாக்கம் பகுதியில் மத்திய கூட்டுறவுத்துறை சார்பில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் கிடங்கிற்கு மாற்றப்படாமல் சுமார் 10,000 மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளது. இந்நிலையில் நேற்றைய தினம் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திடீரென நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அங்கிருந்த விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். தமிழக அரசால் தார்பாய் வழங்கப்படாததால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்த நிலையில் உடனடியாக கொள்முதல் நிலையத்தில் உள்ள நெல் மூட்டைகளை மூடி வைப்பதற்கு தார்பாய்களை வாங்கி கொடுத்து விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் விரைவில் செய்து தரப்படும் என எம்எல்ஏ விஜயராஜ் தெரிவித்தார். ஊர் பொதுமக்கள் சார்பில் ஒத்திவாக்கம் பகுதியில் நடைபெறும் மேம்பால பணிகள் தாமதமாக நடைபெறுவதாகும். ஓலலூர் ஏரியில் பாசன கால்வாய் தூர்வராமல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ள நிலையில் உடனடியாக அரசு சார்பில் தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. விவசாயிகளின் கோரிக்கைகளை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ் தெரிவித்தார். ஆய்வின் போது தமிழக வெற்றிக் கழக மாவட்ட துணை செயலரும் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவருமான மாம்பாக்கம் வீரா திருக்கழுகுன்றம் கார்த்திகேயன் உட்பட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் உட்பட பலர் உடனிருந்தனர்.